தாமிரபரணியை ஆட்சி செய்யும் தங்க மகன் திருநெல்வேலி தொகுதி வெற்றி வேட்பாளர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தாமரை சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். பழனிசாமி என்ன கேட்கிறாரு? நான் ஒன்றிய அரசு கிட்ட அவார்டு வாங்கினேன், நீங்க ஏதாவது அவார்டு வாங்கினீங்களான்னு கேட்கிறாரு. பழனிசாமி அவர்களே, உங்களுக்கு அவங்க கொடுத்த அவார்டு எதுக்கு தெரியுமா? படத்துல ஒரு டயலாக் வருமே, நமக்கு வாய்த்த அடிமைகள் மிக மிக திறமைசாலிங்கன்னு, அதுக்கேற்ற மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு. பிஜேபி அரசு உங்களுக்கு அந்த அவார்டு கொடுத்திருக்கோம். பழனிசாமி அவர்களே, நாங்க மக்கள் கிட்ட அவார்டு வாங்கி இருக்கிறோம். கோடிக்கணக்கான தமிழ்நாட்டு மக்களோட நம்பிக்கையும் பாராட்டையும் பெற்றிருக்கிறோம். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய அவார்டு. இன்னொரு அவார்டு வெயிட்டிங். ஜூன் 4ஆம் தேதி 40க்கு 40 என்ற அந்த விருது. பழனிசாமி அவர்களே, வெயிட் அண்ட் சீ. நீங்கள் வாழ்படுத்தின நிர்வாகத்தை சரி செஞ்சு திமுக அரசு தமிழ்நாட்டை நம்பர் 1 மாநிலமாக ஆக்கியிருக்கிறோம். தமிழ்நாடு எதிலெல்லாம் நம்பர் 1 தெரியுமா? பட்டுக்கும் நெசவுக்கும் பெயர் போன காஞ்சி மண்ணில் சொல்றேன். ஜவுளி துணிகள் ஏற்றுமதியில் நம்பர் 1, ரெடிமேட் ஆடைகள் ஏற்றுமதியில் நம்பர் 1, தோல் பொருட்கள் ஏற்றுமதியில் நம்பர் 1, ஏற்றுமதி ஆயத்த நிலை குறியீட்டில் நம்பர் 1, எலக்ட்ரானிக்ஸ் ஏற்றுமதியில நம்பர் 1, கர்ப்பிணி பெண்கள் சுகாதார குறியீடுகள்ல நம்பர் 1, மகப்பேருக்கு பிந்தைய கவனிப்பில் நம்பர் 1, 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்களோட நம்பர் 1. இப்ப நான் சொன்னதெல்லாம் நாங்க எடுத்த புள்ளி விவரம் இல்ல, ஒன்றிய அரசோட புள்ளி விவரம். பழனிசாமி ஆட்சியில தொழில் செய்ய உகந்த மாநிலங்கள் தரவரிசையில் 14வது இடத்தில் இருந்த தமிழ்நாட்டை திமுக அரசு பொறுப்பேற்றதும் 3வது இடத்துக்கு முன்னேற்றி இருக்கும். அன்பரசன் இருக்கார, அவருடைய துறையில் ஸ்டார்ட் அப் இந்தியா தரவரிசையில் பழனிசாமி ஆட்சி காலத்தில் கடைசி நிலையில் இருந்த தமிழ்நாட்டை நம்ம ஆட்சிக்கு வந்த ஒரே ஆண்டில் லீடர் ஆக்கி இப்ப முதலிடத்தை பிடிச்சிருக்கோம். எந்த சமூக பொருளாதார குறியீட்டை எடுத்து பார்த்தாலும் அதுல தமிழ்நாடு முன்னணி மாநிலமாகத்தான் இருக்கும். பழனிசாமி அவர்களே, நீங்க எதுல நம்பர் 1 தெரியுமா? பதவி சுகத்துக்காக தமிழ்நாட்டு உரிமைகளை பாஜக கிட்ட அடகு வச்சீங்களே, அதுல மட்டும்தான் நம்பர் 1. எப்படியெல்லாம் பிரதமர் மோடிக்கு, ஒன்றிய அமைச்சர்களுக்கு, பாஜகவுக்கு லாவணி பாடினீங்க, மோடி தான் எங்க டாடின்னு சொன்னீங்களே. அது மட்டும் இல்ல, பாஜக இங்க இந்திய திணிச்சப்போ நாம எதிர்த்தோம். ஆனா அதிமுக அமைச்சர் என்ன சொன்னாரு? அண்ணா மும்மொழி கொள்கையை ஆதரிச்சார்னு பச்சை பொய்களை பேசவிட்டு அழகு பார்த்த பச்சோந்தி தான் இந்த பழனிசாமி. அதிமுகவும் பாஜகவும் இயற்கை கூட்டணின்னு சொல்லி சென்டிமெண்ட் மழை பொழிஞ்சவங்க தான் பழனிசாமி நாடக கம்பெனி. இப்போ பிரிஞ்சது மாதிரி நாடகம் போடுற பழனிசாமி இன்னைக்கு ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை அதிமுக சில இடங்கள்ல வென்று பாஜகவுக்கு பெரும்பான்மை தேவைப்பட்டா ஆதரிப்பீங்களா அப்படின்னு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு ஒப்புக்காக கூட ஆதரிக்க மாட்டோம்னு பழனிசாமி பதில் சொல்லல. பொறுத்திருந்து பாருங்கன்னு வாய்தா வாங்கி இருக்கிறார் பழனிசாமி. இதுதான் அவருடைய பாஜக எதிர்ப்பு லட்சணம். எங்கேயாவது பாஜக
எங்கள் கொள்கை எதிரின்னு பழனிசாமி சொல்லியிருக்காரா? பாஜகவை ஒருபோதும் ஆதரிக்க முடியாதுன்னு ஏன் அவரால் திட்டவட்டமா சொல்ல முடியல? ஏன்னா முதுகு வளைந்து பாதம் தாங்கு பழனிசாமியால ஒருபோதும் பாஜகவை எதிர்க்க முடியாது. அதுதான் உண்மை. அதிமுகவுக்கு போடும் வாக்கு என்பது பாஜகவுக்கான வாக்குதான். பழனிசாமியினுடைய பகல் வேஷங்களும் பச்சை பொய்களும் இனி தமிழ்நாட்டு மக்களிடம் எப்பவும் எடுபடாது. இப்ப தமிழ்நாட்டு மக்கள் இந்தியாவோட எதிர்காலம் இந்தியா கூட்டணியுடைய கைகளில் பாதுகாப்பா இருக்கின்ற நம்பிக்கையில் இருக்காங்க. இந்தியா கூட்டணிக்கான ஆதரவால இந்தியா முழுக்க வீசுது. மக்களோட இருந்து மக்களுக்காக பணியாற்ற பெற்றுள்ள நம்பிக்கை இது. திமுக காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒன்றியத்தில் எத்தனை சாதனைகளை செஞ்சிருக்கிறோம்? பெரிய பட்டியலே இருக்கு. உதாரணத்துக்கு நம்ம டிஆர் பாலு அவர்கள் 3 துறைகள்ல ஒன்றியத்தில் அமைச்சராக இருந்த போது செஞ்ச சாதனைகளை மட்டும் சொல்லலாமா? ஒன்றிய பெட்ரோலியத்துறை அமைச்சராக பாலு இருந்தப்போ தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 22,758 கோடி ரூபாய் மதிப்பிலான 15 பெரிய திட்டங்களை கொண்டு வந்தார். சுற்றுச்சூழல் வனத்துறை அமைச்சரா தேசிய பல்கலைக்கழக உயிரின வளங்கள் ஆணையத்தை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தார். கப்பல் தரவழி போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக இருந்தப்போ 56,644 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தது. இது மட்டுமா? கிண்டி கத்திப்பாரா மேம்பாலம், பாடி பாலம், தமிழ்நாட்டு தேசிய நெடுஞ்சாலைகள் மட்டுமே 335 பாலங்களை கட்டி சாதனை பண்ணி இருக்கோம். அதனால்தான் தலைவர் கலைஞரை பாலம் பாலுன்னு அழைச்சார். வரலாறு. இது போன்ற சாதனைகள் தொடர ஒன்றியத்தில் நம்ம கூட்டணி ஆட்சி இருக்கணும். அதுக்காக தான் இந்த எலெக்ஷனோட ஈரவா தேர்தல் அறிக்கைய திமுகவும் காங்கிரசும் வெளியிட்டு இருக்கோம். திமுக தேர்தல் அறிக்கையில் உள்ள சமூக நீதி அம்சங்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கையில எதிரொலிச்சிருக்கு. அதுல முக்கியமான சில வாக்குறுதியை மட்டும் நான் சொல்றேன். ஏழை பெண்களுக்கு ஆண்டுக்கு 1 லட்சம் ரூபாய், பெண்களுக்கு ஒன்றிய அரசு பணிகள்ல 50 விழுக்காடு இடஒதுக்கீடு, நாடு முழுவதும் சாதிவாரி கணக்கெடுப்பு, ஒன்றியத்தில் 50 விழுக்காடு இடஒதுக்கீட்ட உயர்த்த சட்ட திருத்தம், எஸ்சி எஸ்டி ஓபிசி மாணவர்களுக்கான கல்வி உதவி தொகை 2 மடங்கு, எஸ்சி எஸ்டி ஓபிசி பிரிவினருக்கான காலி பணியிடங்கள் ஓராண்டிற்குள் நிரப்ப நடவடிக்கை, ஜிஎஸ்டி சட்டத்திற்கு பதிலாக புதிய சட்டம், விவசாய இடுபொருட்களுக்கு ஜிஎஸ்டி வரி இருக்காது, பொதுப்பட்டியல் இருக்கிற அதிகாரங்கள் மாநில பட்டியலுக்கு மாற்ற ஆய்வு, விவசாயத்துக்கு குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்ட அங்கீகாரம். இப்படி மாநிலங்களுக்கும் நாட்டுக்கும் நம்பிக்கை அளிக்கிற தேர்தல் அறிக்கையா காங்கிரஸ் தேர்தல் அறிக்கை அமைஞ்சிருக்கு.